இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நாடு முழுக்க சிலிண்டர் தட்டுப்பாடு வந்து ஏற்பட்டிருக்கு. வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய போர் பதட்டம் காரணமாக நாடு முழுக்க உலகம் முழுக்கவே நிறைய பிரச்சனைகள் அதனால ஏற்பட்டிருக்கு. இந்தியாவிலுமே வந்து சிலிண்டர் தட்டுப்பாடு இப்போது ஏற்பட்டிருக்கு. நிறைய மக்கள் சிலிண்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பிரச்சனையில் ஈடுபட்டு இருக்காங்க, சாலை மறியல் பண்றாங்க அப்படின்ற செய்திகள்லாம் கூட காலைல இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க இதை வந்து இந்த விஷயத்த வந்து டைரக்டா மோடி மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எதிர்கட்சிகள். மோடி தான் காரணம் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. ஸோ எப்படி இதை பாக்குறது இந்த இஷ்யூவை? இப்ப கேஸ் சிலிண்டர்ஸோட ரேட் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பெரிய ஒரு ஷார்ட்டேஜும் இருக்கு, ஒரு பெரிய பற்றாக்குறையும் இருக்கு. எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஏன்னா இப்ப வெஸ்ட் ஏஷியால போர் நடந்துட்டு இருக்கு. போர் நடந்துட்டு இருக்குன்னா ஒண்ணு, அவங்க எல்பிஜி நேச்சுரல் கேஸோட உற்பத்தியை பெரிய அளவில் குறைச்சிருக்காங்க. குவைத் மாதிரியான நாடுகள்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸை மூடிட்டாங்க. அது வழியா இப்ப கப்பல் போக்குவரத்தும் இல்லை. அப்ப நமக்கு வந்து சேர வேண்டிய எண்ணெயா இருக்கலாம், எல்பிஜியா இருக்கலாம், இதெல்லாம் வந்து சேராது. அப்ப என்ன ஆகும்? இங்க ஒரு பற்றாக்குறை கண்டிப்பா ஏற்படதான் செய்யும், விலையும் அதிகரிக்க தான் செய்யும். ஸோ அது எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். அதுதான் இப்ப நடந்திருக்கு. ஸோ இப்ப இந்தியாவை பொறுத்தளவுல இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னன்னா, அங்கிருந்து வரக்கூடிய அந்த வரத்து கம்மியாகும் போது அதை ஈடுகட்டும் விதமா வேற புது மார்க்கெட்ல இருந்து நம்ம எல்பிஜி நேச்சுரல் கேஸ்லாம் வர வைக்கணும். அது உடனே நடக்காது. இப்ப நம்ம அடுத்தது அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ணலாம், நார்வேல இருந்து இம்போர்ட் பண்ணலாம், கனடா வந்து தரேன்னு சொல்லி, நைஜீரியா, கனடா, வேற நிறைய நாடுகள் இருக்கு. அந்த மாதிரியான நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணலாம். ஆனா இது நமக்கு ட்ரெடிஷ்னல் ரூட். இந்த ரூட் வழியா தான் நமக்கு எல்பிஜி வந்துட்டு இருந்தது. இப்ப நம்ம அமெரிக்கால இருந்து நம்ம கொண்டு வரணும்னா அது டைம் நிறைய ஆகும். கனடால இருந்து கொண்டு வரணும்னா டைம் நிறைய ஆகும். குறைந்தது இன்னொரு 1.5 மாசம் 2 மாசம் ஆகும் அந்த சப்ளையை திரும்ப சரி பண்றதுக்கு. ஏன்னா தூரம் அதிகம் இல்லை, அங்க இருந்து கொண்டு வரணும். ஸோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. அப்ப அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கதான் செய்யும். அப்படி அங்க இருந்து வந்தாலுமே ரேட் வந்து இப்போ இருக்கிற ரேட்டு தர முடியாது. ரேட் பெருசா அதிகரிக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே ரேட் அதிகப்படுத்தியிருக்காங்கல்ல. ஸோ அதுக்கு உட்பட்டு தான் வரும்ன்ற மாதிரி இப்ப சொல்றாங்க. பட் பார்ப்போம். ஏன்னா இப்ப அதிக தூரத்துல இருந்து வரும்போது ஒண்ணு அதனால ரேட் இன்க்ரீஸ் ஆகும், பயண நேரம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதனால ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது, எல்பிஜி நேச்சுரல் கேஸோட தட்டுப்பாடு அதிகமா இருக்குன்னா நேச்சுரலா டிமாண்ட் அண்ட் சப்ளை விதிப்படியே பார்த்தோம்னா ரேட் அதிகரிக்க தான் செய்யும். அதுவும் ஒண்ணு இருக்கு. ஆனா இப்போதைக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே நம்ம விலையை அதிகரிச்சிருக்கோம். ஸோ அங்கிருந்து நம்ம கொண்டு வந்தாலுமே கூட பெருசா விலை அதிகரிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்ப இந்த மாதிரியான சிக்கல் இருக்கு. இந்திய அரசு இப்ப என்ன பண்றாங்க, இருக்கக்கூடிய ரிசோர்ஸை எப்படி பயன்படுத்தலாம்னு பாக்குறாங்க. ஸோ அதனால டொமஸ்டிக் யூஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வீடுகளுக்கு கேஸ் சிலிண்டர் போய் சேர்ந்துடணும். நிறுவனங்கள், அப்புறம் இந்த கமர்ஷியலான நிறுவனங்கள்லாம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, வீடுகளுக்கு குறிப்பா போய் சேரணும்னு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால இப்ப ஹோட்டல், இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தோம்னா பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மோடி அவர்களை குறை சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த போர் ஆரம்பிச்சது கண்டிப்பா மோடி கிடையாது. இந்த போரை நிறுத்துறதும் மோடி அவர்களோட கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட விஷயம் கிடையாது. ஸோ இப்ப ட்ரம்ப் என்ன சொல்றாரு, இந்த போர் சீக்கிரம் முடிஞ்சிரும்ன்றாரு. நமக்கு தெரியல. இந்த போர் சீக்கிரம் முடிஞ்சு ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸ் வழியா கப்பல் போக்குவரத்து இயல்பா நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா போர் முடிஞ்சாலுமே உடனடியா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸ் வழியா கப்பல்லாம் போக ஆரம்பிக்குமான்னு தெரியல. ஏன்னா கண்ணி வெடிலாம் நிறைய வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போர் காலகட்டத்துல அந்த ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்றாங்கன்னா கண்ணி வெடியெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த தண்ணி பகுதியில, அந்த கடற்பகுதியில. அப்படி அவங்க வைக்கலன்னா கூட ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் ஃபுல்லா கிளியர் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் இருக்கும். அதனால இந்த போர் முடிஞ்சாலுமே உடனடியா கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்காது. அது சேஃபா தான் இருக்கா அந்த பகுதி, அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கும். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் சிக்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம
மற்ற நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சம் கம்மியாகிடும் நினைக்கிறேன். இப்ப நமக்கு சிக்கல் என்னன்னா அதிகப்படியா நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். 60% மேல நம்ம எல்பிஜியும் நேச்சுரல் கேஸும் இம்போர்ட் தான் பண்றோம். அதுலயும் குறிப்பா நம்ம இம்போர்ட் பண்றதுல 90% இங்க இருந்து வருது, வெஸ்ட் ஏஷியால இருந்து வருது, மிடில் ஈஸ்ட்ல இருந்து வருது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹொர்மூஸ் வழியா வருது. அதனால 90% நம்ம இவங்களுக்கு இங்க இருந்தா வாங்கிட்டு இருக்கோம். நம்ம பெரிய அளவுல இந்த கல்ஃப் நாடுகளை நம்பி இருக்கோம். இப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம், டைவர்சிஃபை பண்ணணும், வேற பகுதிகளில் இருந்தும் நம்ம வாங்கணும்னு இப்ப யோசிக்கிறோம். ஸோ இப்ப 90% நம்ம டைவர்சிஃபை பண்ண வேண்டிய தேவை இருக்கு இப்போதைக்கு. அது கொஞ்சம் சிக்கல் தான். ஸோ மேபி இப்படி சொல்லலாம், நம்ம ஃபர்ஸ்டே டைவர்சிஃபை பண்ணிருக்கணும், வேற நிறைய மார்க்கெட்ல இருந்து நம்ம எல்பிஜி வாங்கி இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனா யூஸ்வலா எப்படி யோசிப்பாங்கன்னா, எங்க இருந்து ரொம்ப விலை கம்மியா வருதோ அங்கிருந்து அதிகமா வாங்குவோம். இந்த மாதிரிலாம் யோசிக்க மாட்டோம்ல. நமக்கு எங்கிருந்து வாங்கினா லாபம் கிடைக்குதோ அங்கிருந்தா நம்ம நிறுவனங்கள்லாம் வாங்குவாங்க. ஸோ ஒண்ணு, இதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு டைவர்சிஃபை பண்ணிருக்கலாம், வேற மார்க்கெட்ல இருந்து வாங்கியிருக்கலாம், அது ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய ஸ்டோர் பண்ணியும் வச்சிருக்கலாம், ஒரு 2 மாசத்துக்கு நம்ம ஸ்டாக் பண்ணி வச்சிருந்துருக்கலாம். இதை வேணா ஒரு குற்றச்சாட்டா நம்ம அரசு மேல வைக்கலாம். அதை தாண்டி விலை ஏறுறதுக்கு காரணம் அரசு தான் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப போர் நடக்குது, போர் நம்ம கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட விஷயமே கிடையாது. இது உலகம் முழுக்க பெரிய பாதிப்பு, உலகம் முழுக்க எல்லா நாட்டுக்கும் பாதிப்பு ஏற்படதான் செய்யுது. இப்ப அமெரிக்காலையும் பெட்ரோல் எல்லாம் ஏறி இருக்கு. ஏன்னா ட்ரம்ப குறை சொல்லலாம், அவர் தான் ஆரம்பிச்சாரு, அவர் வேணா சொல்லலாம். ஆனா எங்கேயோ நடக்கிற போர் நமக்கு என்னன்னு பலர் இருந்திருக்கலாம், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே இன்டர் கனெக்டட் வேர்ல்டு தான். ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நம்ம நினைப்போம் இது சாதாரண ஒரு போர் தான், பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படாதுன்னு. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்திடும். இது ஒரு நல்ல உதாரணம். இந்தியாவுக்கு என்னங்க, நம்ம பாட்டு எங்கேயோ ஓரமா இருக்கோம், நம்ம மேலேயே குண்டு விழுது. ஆமா, குண்டு விழுது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பார்த்தா இப்ப பாருங்க, பட்டுன்னு ஃபர்ஸ்ட் ஆயில் பிரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல. இப்ப அடுத்தது கேஸ் பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. போர் நீடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா வேற நிறைய சிக்கல்களும் வரும். ஏன்னா இப்ப யுக்ரைன் போரே பார்த்தோம்னா உலகம் ரொம்ப இன்டர் கனெக்டா இருக்கிறதுனால சப்ளை செயின்லாம் அது பாதிக்கும். இப்ப ஒரு பொருள் மேனுஃபேக்சர் ஆகி வருதுன்னா ஒரே நாட்டில் உற்பத்தி ஆகாது, ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு விஷயம் உற்பத்தி ஆகும். ஒரு ஃபோன் இருக்குன்னா ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு நாடுகளில் உற்பத்தி ஆகும். ஸோ அதுக்கு ஒரு சப்ளை செயின் இருக்குல்ல, அதுல எங்கேயாவது உடப்பட்டுருச்சுன்னா அதை சரி செய்யறது ரொம்ப கஷ்டம். அப்போ ஒட்டுமொத்தமா அந்த ப்ராடக்டே அடிப்பாங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான். அதனால இது சிக்கலான ஒரு சூழல் தான். ஓகே, அடுத்ததாக மோடி அவர்கள் இன்று திருச்சி வராங்க. என்டிஏ உருவாக்கி, அதாவது என்டிஏ வந்து ஒரு முழுமை அடைந்து இது வந்து 3வது கூட்டத்தை போடுறாங்க. கட்டன்னு அவங்க கூட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்காங்க. மதுராந்தகம், அப்புறம் மதுரையில் போட்டாங்க, இப்போ வந்து திருச்சியில் கூட்டம் நடைபெறுது. ஸோ ஆனால் கூட்டம்லாம் கரெக்டாக வேகமாக போடுறாங்க, அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தொகுதிகள் பிரிக்கிறதுல அந்த வேகத்தை பார்க்க முடியல. டெல்லி போய் வராரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி போய் வந்துமே யாருக்கு எவ்வளவு சீட்டு அப்படின்றதுல இன்னும் அந்த உறுதிப்படுத்தப்படாத தன்மையானது இருந்துகிட்டு இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணிலாம் வந்து காங்கிரஸுக்கு தொகுதியை ஒதுக்கிட்டாங்க, 28+1 அப்படின்னு தொகுதி ஒதுக்கிட்டாங்க. மற்றவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க கொஞ்சம் வேகமா இருக்கு. ஆனா இங்க அந்த வேகம் இல்ல தொகுதி பிரிக்கிறதுல. ஸோ எப்படி பாக்குறீங்க? இப்போ பார்த்துருப்பாங்க, காங்கிரஸ் பார்ட்டி அதிகாரத்திலேயே இல்லை, ஒரு 12 வருஷமா அதிகாரத்திலேயே இல்லை, 3 எலெக்ஷன் தோத்துருக்காங்க. இவ்வளவு வீக்கா இருக்கக்கூடிய காங்கிரஸே திமுகவுக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குறாங்கன்னா, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு இவ்வளவு பிரச்சனையை கொடுக்குறாங்கன்னா நம்ம ஏன் கொடுக்கூடாதுன்னு யோசிப்பாங்க போல. அதிகாரத்துல இல்லாத அதிமுக பலவீனமா இருக்கு, கபலீகரம் பண்ணிடுவாங்க, அது இதுன்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் பிரச்சனை கொடுக்க கூடாதுன்னு இப்ப பாஜகவும் மேபி இறங்கிருக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் தோணுது. இப்ப என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு வகையில பார்க்கும்போது அதிமுகவுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அது ஏற்கனவே அந்த அலைன்ஸ் உடையுது 24ல. அதுக்கப்புறம் அந்த அலைன்ஸ் வந்து இப்ப திரும்ப ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அலைன்ஸ் ஒண்ணு சேரும் போதே இந்த மாதிரியான டீல் எல்லாம் போடுவாங்க. இப்ப திமுக அலைன்ஸை பொறுத்தளவுல அவங்க நிறைய எலெக்ஷன்ஸை கண்டினியூஸா ஃபேஸ் பண்ணிட்டாங்க. நேத்து உருவான அலைன்ஸ் கிடையாது, அப்போ ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி சண்டை வந்துகிட்டே இருக்கும். ஆனா அதிமுக பாஜக அலைன்ஸை பொறுத்தளவுல இப்ப உருவான அலைன்ஸ் தான். இப்ப அலைன்ஸ் உருவாகுதுன்னா கண்டிப்பா இந்த எலெக்ஷனை மையமா வச்சு, சீட்ஸையும் மையமா வச்சு ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருப்பாங்கல்ல. அப்பவே குறைந்தபட்சம் நாங்க இவ்வளவு கேட்போங்க, நீங்க ஒத்துப்பீங்களா? சரிங்க, குறைந்தபட்சம் நாங்க அதை ஒத்துக்கிறோங்க. ஏதோ ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துதான் இந்த அலைன்ஸே ஃபார்ம் ஆயிருக்கும். சீட்ஸும் கண்டிப்பா முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணிருக்கும்ல அலைன்ஸ் ஃபார்ம் பண்றாங்கன்னா. ஸோ அதனால
எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் அதையும் தாண்டி இப்ப எலெக்ஷன் கிட்ட நெருங்கும்போது வேற சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுகவுக்கும் அந்த ஒரு அச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் அவங்களும் தள்ளி போட்டே போறாங்க. குயிக்கா நம்ம அலைன்ஸ்லாம் முடிக்கணும்னா சண்டை வரும், அடுத்தது நியூஸா மாறும். நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே போனோம்னா பெரிய சிக்கல்கள் வராது, டேமேஜ் ஏற்பட்டாலும் குயிக்கா அதை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அதிமுகவும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இது அதிமுகவுக்கு நல்லது இல்லை. ஏன்னா ஒரு சைட்ல திமுகவை பொறுத்தளவுல பிரச்சனைகள் வரதை அவங்க டக்கு டக்குன்னு சால்வ் பண்றாங்க. காங்கிரஸ் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய பிரச்சனையா அவங்களுக்கு மாறுச்சுன்னா காங்கிரஸ் மட்டும்தான். அது போக போராட்டங்கள்லாம் நடக்குது. ஒவ்வொரு போராட்டத்தையா ஈஸியா ஒரு முடிவு கொண்டு வந்துட்டாங்க. எதையும் கையை விட்டு மீறி போற மாதிரி அவங்க அலோவ் பண்ணல. அந்த வாய்ப்புகளை இபிஎஸ் அவர்கள் யூஸ் பண்ணிருக்கலாம், அவரும் பெருசா யூஸ் பண்ணல. ஓரளவுக்கு ஈஸியா அதை முடிவு கொண்டு வராங்க. அதே மாதிரி காங்கிரஸ் பார்ட்டியும் பெரிய பிரச்சனை கொடுக்குறாங்க. காங்கிரஸ் பார்ட்டி ஏதோ ஒரு வகையில உள்ள கொண்டு வந்துட்டாங்க. டிஎம்டிகேவையும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்ப மற்ற கட்சிகள் மேபி பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சில அதிருப்திகள்லாம் இருக்குன்றாங்க. எனக்கு என்னமோ அதெல்லாம் பெரிய சிக்கல் இருக்காது, ஓரளவுக்கு ஈஸியா ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ திமுக இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய செய்ய அவங்க வெற்றிகளை ஸ்கோர் பண்ற மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இதை அதிமுக கவுண்டர் பண்ணும். திமுக ஒரு அலைன்ஸை சீல் பண்றாங்கன்னா குயிக்கா இவங்களும் அலைன்ஸை சீல் பண்ணணும். திமுக அலைன்ஸை சீல் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க அதை ஃபைனலைஸ் பண்ணாம இருக்காங்க, சீட் ஷேரிங்கை ஃபைனலைஸ் பண்ணாம இருக்காங்கன்னா அது அப்ப அதிமுகவை பலவீனமா தான் காட்டும். ஸோ அந்த வேலையை பண்ணணும். அது மட்டும் இல்லாம அதிமுக குறைந்த சீட்ஸுக்கு பாஜகவை வலிக்கு கொண்டு வரும். அதிமுக நிறைய சீட்ஸை பாஜகவுக்கு கொடுத்தாங்கன்னா அங்கேயும் சிக்கல் இருக்கு. ஏன்னா இப்ப அதிமுக பாஜக அலைன்ஸை பொறுத்தளவுல சில முரண்களும் அங்க இருக்கு. அதிமுக நல்லா ஸ்ட்ராங்கா வளருதுன்னா பாஜக வளராது. பாஜக 24 நல்லா வளர்ந்துருக்குன்னா அதிமுக ஓட் ஷேரை இழந்திருக்கு. ஸோ பாஜகவை வளர விடுவது அதிமுகவுக்கு நல்லதில்லை. இந்த ஒரு சிக்கலும் இருக்கு. இது அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியும். ஸோ நீங்க பாஜகவுக்கு நிறைய சீட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது அதிமுக தொண்டர்களை சோர்வடைய வைக்கும். வீக்கா இருக்கிற மாதிரியான வீக் ஆக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சோ பாஜக நிறைய சீட்ஸ் வாங்குறாங்கனாலே ரைட் அதிமுக வீக்கா இருக்குன்றதுதான் அது காட்டுது. 21ல 20 சீட் வாங்குறாங்க பாஜக, இந்த எலெக்ஷன்ல 40 வாங்குறாங்கன்னு வைப்போம். அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா அதிமுக பலவீனப்பட்டிருக்குன்றதான் அது காட்டுது. பாஜக வளருதுன்னா அதிமுக வீக்கா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா பாஜக இருக்கக்கூடிய ஓட்ஸ் எல்லாம் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான், மோஸ்ட்லி இங்கிருந்து அங்க போன ஓட்ஸ் தான். ஜெயலலிதா அவர்கள் இருக்க வரைக்கும் அதை கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. ஸோ பார்ப்போம். இபிஎஸ் அவர்கள் 21ல டஃபா நெகோசியேட் பண்ணி 20 சீட்டுக்கு மேல கொடுக்க மாட்டோம்னு நெருக்கிட்டாங்க. இப்ப அதே விஷயத்த அவரால் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி பண்ணாங்கன்னா அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். அது கூட்டணிக்கும் அதான் நல்லது. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்குன்ற தோற்றம் ஏற்பட்டாதான் அது பாஜகவுக்கும் நல்லது, அதிமுகவுக்கும் நல்லது, அந்த கூட்டணிக்கும் அதான் நல்லது. அதை தாண்டி இல்ல நாங்க கட்சியை வளர்க்க போறோம் அப்படின்ற பேர்ல அதிமுகவுக்கு ஏகப்பட்ட குடைச்சல்கள் எல்லாம் பாஜக கொடுத்தாங்கன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது. அதிமுகவுக்கு அது சிக்கலை தான் ஏற்படுத்தும். ஏன்னா இப்ப காங்கிரஸ் பிரச்சனை ஏற்படுத்துறது கூட ஓகே. இன்னைக்கு காங்கிரஸ் பார்ட்டி யாரும் பெரிய எதிரியா தமிழ்நாட்டுல பார்க்கல. ஒரு காலத்துல பார்த்தாங்க, இன்னைக்கு அப்படி பார்க்கல. ஆனா பாஜகவுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பாஜக அதிமுகவை காங்கிரஸ் பாணியில டார்கெட் பண்ணாங்கன்னா அது ஒட்டுமொத்த அலைன்ஸுக்கே நல்லது கிடையாது, பாஜகவுக்கும் நல்லது கிடையாது. அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 21லயும் அப்படிலாம் போல, ஓரளவுக்கு அவங்க சுமூகமா தான் முடிச்சாங்க. இப்ப கொஞ்சம் லேட் ஆயிருக்கு, பட் அதை தாண்டி முடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனா தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரோ அதை ஓரளவுக்கு அமித்ஷாவும் மோடியும் கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. என்டிஏ உள்ள தமிழ்நாட்டுல ஏதாச்சும் சொல்றீங்க? எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு காலையில மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு விஷயம் சொல்றாரு. டிவிக்கே என்டிஏக்குள்ள வர மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் அதை முடிவு பண்ணுவாரு. தமிழ்நாட்டுல என்டிஏவுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காங்க. ஸோ இது அவங்க முடிவு பண்ணுவாங்க. இது இண்டோருக்குள்ள பேச வேண்டிய ஒரு விஷயம், அவங்க முடிவு பண்ணி அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு பேச்சு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி பேச்சு இருந்தாலுமே அது எடப்பாடி அவர்கள் தான் சொல்லுவாரு. அவர் தான் என்டிஏவுடைய தமிழ்நாட்டு தலைவராக அவர் தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி பியூஷ் கோயல் அவர்கள் சொல்றாரு. அதே போல இப்போ இவங்க தெளிவுபடுத்துறாங்க, நாங்க அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது, எடப்பாடி சொல்லணும் அதை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிஜேபி. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் உள்ள கூட்டு வர பிஜேபி தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் மற்ற தலைவர்கள்லாம் முயற்சி பண்றாங்க. ஆனா எடப்பாடி அதை ஒத்துக்கல அப்படின்ன உடனே சரி ஓகே அப்படின்னு நிறுத்துறாங்க. அதனாலதான் ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கே கூப்பிட்டு போறாரு.
அவர் இங்க வரதான் ட்ரை பண்றாரு, ஆனா இங்க டோர் க்ளோஸா இருக்கு. ஸோ அதனால வந்து அவர் டிஎம்கே போறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்டிஏவில் தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி அவர்கள் என்ன முடிவு பண்றாரோ ஸோ அதுக்கு நம்ம ஒத்து போவோம் அப்படின்ற அளவுக்கு பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் வந்துட்டாங்களா, எப்படி பார்க்கலாம்? ஆனா அப்படி பார்த்தா டிடிவி அவர்களை உள்ள கொண்டு வரும்போது பாஜக ரோல் தான் அதிகமா இருந்தது. அதான் அதை எடப்பாடி ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதனால உள்ள வந்துருச்சுன்னு சொல்றேன் நான். ஓபிஎஸ் எடப்பாடி ஒத்துக்கல வரல அப்படின்ற. என்னதான் இருந்தாலும் அந்த விஷயங்கள் நடக்கும்போது யார் மேஜரான ரோல் பிளே பண்ணது? அந்த இப்ப திமுக அலைன்ஸ் இங்க ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டியா உள்ள கொண்டு வராங்க கட்சிகள் எல்லாம்? திமுக தான் கொண்டு வராங்க. காங்கிரஸ் பார்ட்டி சீன்லயே கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டி கிட்ட அதிகாரம் இல்ல, ஆனா பிஜேபி கிட்ட அதிகாரம் இருக்கு. சோ அதை பயன்படுத்தி ஆல்ரெடி அவங்க 24 அவங்க கூட ஒன்னா இருந்தவங்க எல்லாம் கூட்டு வராங்க. ஏதோ ஒண்ணுங்க, கூட்டணி அதிமுக கூட்டணி தானே, அதிமுக தலைமையிலான கூட்டணி தானே, தலைமையில கூடிய அதிமுக தான் அந்த முடிவெல்லாம் எடுக்கணும். பட் அங்க நடக்கிறது என்னன்னா டிடிவியை உள்ள கொண்டு வரும்போது பாஜக தான் மேஜர் ரோல் பிளே பண்றாங்க. பட் ஒன்னும் தப்புன்னு நான் சொல்ல, எண்ட் ஆஃப் த டே காரியம் தான் நடக்கணும். டிடிவி உள்ள வந்தா நல்லது, சூப்பர். இன்ஃபேக்ட் இப்ப ஓபிஎஸ் உள்ள வராருன்னா உள்ள விட்டுருக்கலாம் அவரையும், அதுவும் உங்களுக்கு வலு சேர்த்திருக்கும். எப்படி டிடிவி அவர்கள் உள்ள வரும்போது அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் கிடைச்சது இல்ல, ஒரு பெரிய ஒரு ஹைப் கிடைச்சது. இப்ப ஓபிஎஸ்க்கு ஓட்டு இருக்கோ இல்லையோ, அவர் உள்ள வந்தா பெரிய ஒரு ஹைப் கிடைச்சிருக்கும். ரைட்டா, கட்சிகளுக்கு பிரச்சனைகளே முடிச்சிட்டாங்கப்பா, ஒன்றிணைந்த அதிமுக உருவாயிருச்சுப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும். ஸோ எனக்கு தெரியல ஏன் ஓபிஎஸ் அவர்களை அவர் ஏத்துக்கல, டிடிவி அவர்களை ஏன் ஏத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. பட் எனிவே டிடிவிய ஏத்துக்கிறாங்க. பட் ஓகே, உங்க பாயிண்ட் என்னன்னா இபிஎஸ் ஸ்டில் இன் கமாண்ட் அப்படின்ற மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல நீங்க பண்றத பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துலதான் பாஜக அலோவ் பண்றாங்க எடப்பாடி அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஒரு வகையில பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில எடப்பாடியோட தேவை பாஜகவுக்கு இருக்கு. அதனாலதான் அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்துறாங்க. 24ல ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க, தனித்து நம்ம போட்டிடுவோம், அதிமுகவை வீழ்த்துவோம், அதிமுகவை பலவீனப்படுத்துவோம், அதுல நம்ம வளருவோம். ஏன்னா பாஜக இல்லாம அதிமுக ஜெயிக்க முடியாதுன்றத 24 நிரூபிச்சுட்டாங்க. அதிமுக ஜெயிக்கணும்னா கண்டிப்பா பாஜக வேணும், நாங்க தனியா போயிட்டோம்னா அதிமுகவில் ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு சூழலை 24ல ஏற்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் வராங்க, அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்டிட்டு இபிஎஸ்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரிவர்ஸ் வராங்க. அலைன்ஸும் ஃபார்ம் பண்றாங்க அதிமுகவோட. அதே ஒரு வகையில பார்த்தா இபிஎஸ்க்கு வெற்றி தான். அண்ணாமலையை ஓரம் கட்டினதெல்லாம் இபிஎஸ்க்கு பெரிய ஒரு வெற்றி தான். அது காட்டக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா பாஜகவுக்கு இபிஎஸோட தேவையும் இருக்கு, அதிமுகவோட தேவையும் இருக்கு. நமக்கு பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா 29ல கொஞ்சம் சீட்ஸ் வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு பாஜகவுக்கு, அதிமுகவோட டிராவல் பண்ணாங்கன்னா. அது ஒண்ணு. ரெண்டாவது 26லயுமே கூட கொஞ்சம் சீட்ஸை வந்து வாங்கலாம். குறிப்பா பாஜக 29 தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒண்ணு, ஆனா பாஜக அவங்க ஸ்ட்ராட்டஜிய லைட்டா மாத்துறாங்க. ஸோ அதிமுகவோட தேவை இருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தா உங்க பாயிண்ட்டை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா ஓவராலா டெஃபினட்டா பாஜக ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்டி. அவங்க தமிழ்நாட்டை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ஏகப்பட்ட விதங்கள்ல கண்டிப்பா அதிமுக மேல அழுத்தம் போடலாம். இப்பயும் பார்த்தோம்னா அவங்க காங்கிரஸ் பார்ட்டியோட ரொம்ப ஸ்ட்ராங்கான டாமினண்டான ரோல் கண்டிப்பா பிளே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது கூட்டணி குறித்த விவகாரங்கள் அவங்க நிறைய பேசுறாங்க. இந்த லாஸ்ட் ஒரு 2 months பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயம் அவங்களும் பேசிட்டு தான் இருக்காங்க. இங்க அப்படிலாம் எதுவுமே பேசலையே. இங்க திமுக தானே நின்று எல்லாத்தையும் ரன் பண்றாங்க. அதே மாதிரி டிடிவி விவகாரம் வரும்போதும் பாஜக தான் டாமினண்டான ரோல் பிளே பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி அதுல இபிஎஸோட ரோல் என்னன்னா எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது, வரட்டும் அப்படின்னு சொன்னதான் இபிஎஸோட ரோல். மற்றபடி உள்ள கொண்டு வந்ததெல்லாம் பாஜகவோட ரோல் தான். அப்ப ஸ்ட்ரென்த் யாருக்கிட்ட இருக்குன்னா பாஜக கிட்ட தான் இருக்கு. இபிஎஸ்ஸால செய்ய முடியாத விஷயத்த பாஜகவால செய்ய முடியுது. ஏதோ ஒன்று நீங்க சொன்ன மாதிரி கையில பவர்லாம் இருக்குன்றது ரைட், ஆனா அதை செய்ய முடியுது. அப்ப யாருக்கிட்ட பவர் இருக்கீங்க? அப்ப அந்த வேலையை செய்யற பவர் பாஜக கிட்ட இருந்ததுன்னா ஒரிஜினலான பவரும் பாஜக கிட்ட தான் இருக்கணும். பட் ஓகே, அவருக்கு இருக்கக்கூடிய சக்திக்கு இபிஎஸ் ஏதோ பண்றாரு அப்படி பார்க்கலாம். ஏன்னா இப்ப காங்கிரஸ் திமுக அளவுக்கு முத்த விடலையே, அந்த வகையில பார்க்கலாம். இப்போ டிவிக்கே உள்ள வர ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, பவன் கல்யாண் விஜய் கூட பேசுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. அதுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதே சமயத்துல சிபிஐ 3வது முறையாக விஜய் அவர்களுக்கு சம்மன் கொடுத்திருந்தாங்க. நேற்று ஆஜராக இருக்கணும், ஆனா ஆஜராகல. ஒரு விலக்கு கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வருது. அதே போல வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்குமே வந்து சம்மன் கொடுத்திருக்காங்க சிபிஐ. வர மார்ச் 17ஆம் தேதி ஆஜராகிறார் அப்படின்ற மாதிரி அவரே வந்து எக்ஸ்தலத்துல பதிவு போட்டிருக்காரு. ஸோ எப்படி பாக்குறீங்க, என்டிஏக்குள்ள விஜய் போ வாய்ப்பு இருக்குமா? அதற்கு இந்த சிபிஐ சம்மன் இதெல்லாம் ஒரு அழுத்தமா இருக்கும், எப்படி பாக்குறீங்க? விஜய் மேல பெரிய அழுத்தம் போட முடியாது.
எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. விஜய் மேல நீங்க பெரிய அழுத்தம் போட்டு அது அனுதாபமா மாறிடும். அது அதிமுக பாஜகவுக்கு எதிராக தான் போகாது. ஒண்ணு விஜய்க்கு பெரிய அட்டென்ஷன் கிடைக்கும், ரெண்டாவது ஒரு பெரிய அனுதாபமும் கிரியேட் ஆகும். ஏற்கனவே எல்லாரும் சேர்ந்து விஜய் அட்டாக் பண்றாங்கன்ற ஒரு பார்வை இருக்கு. விஜயை தூக்கி ஜெயில போட்டாச்சுன்னா அது நியாயமா பார்க்கப்படாது. ஸோ விஜய் அரசியலுக்கு வராரு, ஸோ அதனால எல்லாம் பயந்து ஜெயில தூக்கி போட்டாங்க, இல்லாட்டி அவர் மேல டஃப்பான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கப்படும். அது பாஜகவுக்கு டஃப்பான விஷயம். எலெக்ஷன் கிட்ட வரும்போது விஜயை நீங்க அப்படி அடிக்க முடியாது. விஜய் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியோ மற்ற ஆம் ஆத்மி லீடர்ஸ் மாதிரியோ கிடையாது. அவர் ஒரு சினிமா ஸ்டாரும் கூட. அது சென்டிமெண்டலா பேக் ஃபயர் ஆகும். கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது. இப்ப பாஜகனால விஜய் மேல இவ்வளவு அழுத்தம் போட முடியும்னா திமுகவால இன்னும் அதிகமான அழுத்தம் போட முடியும் ஒரு நடிகர் மேல. திமுகவுக்கு இங்க சினி இண்டஸ்ட்ரி எல்லாம் ஃபுல்லா அவங்க கையில இருக்கு. விஜய் மாதிரியான ஒரு நடிகர் இன்னைக்கு ஃப்ரீயா செயல்பட்டு இருக்காருன்னா திமுகவால முடியாம கிடையாது. திமுகவுக்கு அதுல லாபம் இருக்கு. விஜய் அரசியல் அக்ரெசிவா பண்றது திமுகவுக்கு நல்லது. அதிமுக ஓட்ட உடைக்கிறாரு, அதனால திமுக ஃப்ரீயா விடுறாங்க. கரூருக்கு போய் பண்ணுமா, பண்ணுங்க, எங்க வேணாலும் பண்ணுங்க. சோ இன்னைக்கு விஜய் ஃப்ரீயா செயல்படுறாருன்னா திமுக அதை அலோவ் பண்றாங்க. இப்ப விஜய் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுப்போம். நீங்க சொன்ன மாதிரி என்டிஏ எல்லாம் போய் சேர்றாருன்னு வச்சுப்போம். அப்ப திமுக கிட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கு. திமுக நினைச்சாங்கன்னா ஒரு நடிகரோட சினிமா கரியரை காலி பண்ண முடியும் அவங்களால. இங்க டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ ஒரு நடிகரால திமுகவை பகச்சுக்கிட்டுலாம் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. அதனால எனக்கு என்னமோ விஜய் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து பார்க்கும்போது சாதாரண ஒரு பொலிட்டீஷியன் வந்து என்னைக்குமே மத்திய அரசை பார்த்தா இன்னும் பயப்படுவார்னு வச்சுப்போம். ஆனா விஜய் வெறும் பொலிட்டீஷியன் மட்டும் கிடையாது, ஒரு நடிகரும் கூட. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு திமுகவை பார்த்து இன்னும் அதிகமா பயப்படுவார் பாஜகவை விட. ஓகே, அதனால இங்க இந்தியாக்குள்ள வர வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு அவர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த சிபிஐ சம்மன் இதெல்லாம் வச்சு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் கொடுக்கலாம், தெரில நமக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு சிபிஐ சம்மன் பண்ணி தானே ஆகணும். பண்ண வேலைக்கு அப்புறம் சம்மன் பண்ணாலே ஏதோ பெரிய குத்தம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் விஜய் பண்ண வேலைக்கு வேற என்ன பண்ணுவாங்க? 41 பேர் இறந்துருக்காங்க, சேர சம்மன் கூட பண்ணக்கூடாது, பண்ணா அழுத்தம். எனக்கு தெரிஞ்சு அப்புறம் பிஜேபி ஒன்றும் பெரிய ஆக்டிவா செயல்பட்ட மாதிரி தெரியல. இப்ப அதிமுக பாஜக இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க? அவங்க வந்து பாஜக இங்க வந்து பிரச்சாரம் பண்ணணும், மோடி வந்து இங்க சொற்பொழி வாட்டணும், இதே எதிர்பார்ப்பாங்க. இதை ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அழுத்தம் போடுங்க, அவங்களோட பவரை காட்டுங்கன்னு யோசிப்பாங்க. அதிமுக வந்து அது இல்லை. கூட்டத்தை கூட்டுறது, மீட்டிங்கை போடுறது, இதெல்லாம் அதிமுக சூப்பரா பண்ணுவாங்க, பாஜகவோட நல்லா பண்ணுவாங்க. ஆனா அதிமுக பாஜக கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது இதுவா தான் இருக்கும். ஆனா பாஜக அதை பெருசா யூஸ் பண்ண மாதிரி இல்லை. பாஜக நினைச்சாங்கன்னா இன்னும் அக்ரெசிவா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அதான் சொல்ல வரேன், இங்க ஒரு பெரிய ஒரு முரணும் இருக்கு. பாஜக ஃபுல்லா எஃபோர்ட் போட்டு இபிஎஸ் அதிகாரத்துல உட்கார வைக்கிறதும் பாஜகவுக்கு நல்லது இல்லை. நாளைக்கு இபிஎஸ் பவருக்கு வந்தாருன்னு வச்சுப்போம், சிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுப்போம், நெக்ஸ்ட் ஜெயலலிதா அவர். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களை எப்படிலாம் கொண்டாடுனாங்களோ அதே மாதிரி இபிஎஸ் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான். ஒரு வெற்றி தான், இப்போ வெற்றி மட்டும் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இபிஎஸ் மட்டும் ஒரு வெற்றியை கொடுத்துட்டாருன்னா, இவங்க சொல்றாங்கல்ல ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்த ஆளுமை இபிஎஸ்க்கு இல்ல, ஜெயலலிதா அவர்கள் டால் லீடர், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் வந்துடும். ஒரு வெற்றி தான், ஒரே ஒரு வெற்றி. ஜெயலலிதா அவர்களை எப்படிலாம் கொண்டாடினாங்களோ அந்த காலத்துல நம்ம பார்ப்போம்ல, ஹெலிகாப்டரை பார்த்து வணக்க வைக்கிறது, காலில் விழுறது, எல்லாமே நடக்கும். திரும்ப இபிஎஸ் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு வெற்றியை மட்டும்தான் கொடுக்கும். இது மோடி அவர்களுக்கும் தெரியும். அவங்க யோசிப்பாங்க, எதுக்கு திருப்பி நம்ம இவ்வளவு ஸ்ட்ராங்காகி விட்டுட்டு, அதுவும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால அந்த ஒரு முரணும் இருக்கு. பாஜக 100% ஃபங்க்ஷன் ஆகல. அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்க இன்னும் செயல்படல. அது ஒண்ணு நம்மளால பார்க்க முடியுது. விஜய் இங்க வருவாருன்னு திரும்ப கனவு கட்டுறதுலாம் தேவையில்லாத வேலை. 4 மணி போட்டி தான் தமிழ்நாட்டுல. நம்ம விஜய் வந்தாலுமே அது எப்படிங்க ஜெல் ஆகும்? நீங்க யோசிச்சு பாருங்க. வந்து இபிஎஸ் சீண்டியாச்சு, அதிமுகவை பலவீனமா இருக்குன்னு சொல்லியாச்சு, அதிமுக தலைவர்களெல்லாம் நீங்க கையில் எடுக்கிறீங்க. நீங்க அப்புறம் இபிஎஸ் விமர்சிச்சு பேசிட்டு அடுத்தது நீங்க இங்க வந்து சேர்றீங்கன்னா அது அவ்வளவு கரெக்டா இருக்காது. ரெண்டாவது, அது விஜய் ரொம்ப வீக் ஆகிரும். விஜய் தனியா இருக்கும் போதுதான் நிறைய ஓட்ஸ் அவரால் வாங்க முடியும். நான் ஒரு மாற்று அரசியலுக்கான சக்தி, நாங்க ஒரு பெரிய மாற்றை கொண்டு வர போறோம், கமல் மாதிரி இப்படி எல்லாம் பேசினாதான் ஒரு 5-10% ஓட்டை வாங்க முடியும். நீங்க போய் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே போய் பெரிய ஒரு கட்சியில போய் சேர்த்தீங்கன்னா உங்களோட அந்த ஓட் புல்லிங் கெப்பாசிட்டியும் பெரிய லெவல்ல கம்மியாயிரும். அப்கோர்ஸ் உங்களுக்கு நிறைய சீட்ஸ் வேணா கொடுப்பாங்களா இருக்கும் அதிமுக, அதை வச்சு மேபி அதிமுகவோட சப்போர்ட்டும் கொஞ்சம் ஜெயிப்பாங்களா இருக்கும். ஆனா நீங்க வாங்கக்கூடிய அந்த ஓட் ஷேர்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிடும்.
உங்களுக்கு அந்த மாற்று அரசியலை நம்பி வரக்கூடிய ஓட்ஸ் எல்லாம் வராது அதுக்கப்புறம். அப்புறம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே நீங்க ஓகே ஜஸ்ட் அனதர் பார்ட்டி அப்படின்ற மாதிரி மாறிடுவீங்க. அதனால விஜய் அவர்கள் தனியா நிற்கும் போது தான் அவர் யாருக்காவது யூஸா இருக்க முடியும். ஸோ பார்ப்போம், இந்த ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு, என்ன பண்றாருன்னு பார்ப்போம். ஓகே, அடுத்ததாக திமுக வந்து திருச்சியில 12வது மாநில மாநாடு, அவங்க கட்சியினுடைய மாநில மாநாடு போட்டாங்க. ஆனா அது நடந்தது ஒரு 2 நாள், முந்தானத்து நடந்தது, 2 நாள் ஆகி போச்சு. ஆனா அது பெரிய இம்பாக்ட் கிரவுண்ட்ல ஏற்படுத்தின மாதிரி தெரியல. கிரவுண்ட்லயோ அல்லது சோசியல் மீடியாவிலயோ பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தின மாதிரியான தெரியல. நிறைய போட்டோஸ்லாம் கூட ரிலீஸ் ஆச்சு, நிறைய சேர்லாம் வந்து காலியா கிடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. பெரிய இம்பாக்ட் அது இல்லை அப்படின்ற செய்திகள்லாம் வருது. அதனாலதான் டிஎம்கேவுடைய ஐடி விங்குமே அதை பெருசா ப்ரொமோட் பண்ணல அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த மாநாட்டை? நான் பார்த்த அளவுல பெரிய கூட்டம் தான். ஷேர்ஸ் எம்டியா இருந்திருக்கலாம், ஆனா அதோட ஸ்கேல் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய அளவுல அதை நடத்துறாங்க. ஏன்னா பெரிய பலத்தை காட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுல நீங்க சொன்ன மாதிரி ஷேர்ஸ் கொஞ்சம் அந்த ஏரியல் ஷாட் எல்லாம் பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல எம்டியா இருக்கு. சேர்ஸ் எம்டியா இருந்தா கூட அங்க கண்டிப்பா லட்சக்கணக்கான பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய இடத்த வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி அங்க இந்த மாநாட்டை நடத்துறாங்க. ஆனா இத பெருசா பெருமையா கொண்டாடுறதுக்கு இதுல என்ன இருக்கு? கூட்டத்தை கூட்டிட்டீங்க, எது கூட்டுறீங்க? எலெக்ஷன் வருது அதனால கூட்டுறீங்க. இது காட்டக்கூடிய விஷயம் என்ன? திமுக பலமா இருக்குன்றதை அது காட்டுது. திமுக கிட்ட நிறைய பணம் இருக்குன்றது அது காட்டுது. இந்த கட்சிகள் எல்லாம் பாருங்க, எலெக்ஷன் வரும்போது பெரிய பெரிய மாநாடுகள் எல்லாம் நடத்துறது, பெரிய பெரிய மீட்டிங் எல்லாம் போடுறது, இது அந்த கட்சியோட மக்கள் செல்வாக்கையா காட்டுது? அது கிடையாது. இந்த கட்சி கிட்ட பணபலம் இருக்குன்னு காட்டுது. அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, நிறைய சேர் போட முடியும், சேர்ல உட்கார்றதுக்கும் நிறைய பேரை கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும். ஏன்னா கையில பணம் இருக்கு, காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாலும் வேற எதுக்கு வர போறாங்க இவங்கெல்லாம்? பிரியாணி வேற போட்டாங்க. பிரியாணி போடுறீங்க, காசு கொடுக்குறீங்க, இதெல்லாம் பண்ணி தான் நீங்க வர வைக்கிறீங்க. ஸோ கொள்கை கோட்பாடு கட்சிக்காக வரதுனா கொஞ்சம் பழைய ஆட்கள் கொஞ்சம் பேர் வரலாம், பழைய விசுவாசத்தின் பேர்ல கொஞ்சம் பேர் வரலாம். ஆனா இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. கணக்காட்டி ஒவ்வொரு வண்டிக்கும் இந்த ரேட்டு அதெல்லாம் சொல்லி எடுத்தா உள்ள கூட்டு வராங்க. அப்ப இதுல என்ன பெருசா பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இருக்கு? அதான் நான் சில நேரங்களில் யோசிப்பேன். இப்ப நம்மளே தமிழ் தடம் சார்பா ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்றோம்னு வச்சுப்போம், ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்துறோம்னு வச்சுப்போம். கான்ஃபரன்ஸுக்கு யாரும் வர மாதிரி தெரியல. நம்ம என்ன பண்றோம், ஒரு 100 பேருக்கு காசை கொடுத்து 100 பேரை உட்கார வைக்கிறோம். அது நமக்கு திருப்திகரமா இருக்குமா? ஸோ நம்ம பேச்சை கேட்கறதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க. நம்ம கைத்தட்டுறதுக்கு ஒரு 100 பேரை காசை கொடுத்து உட்கார வைக்கிறோம், அவங்க கைத்தட்டுறாங்கன்னு வச்சுப்போம். அது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குமா? சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொடுக்காது. சந்தானம் ஒரு படத்துல காசு கொடுத்து ஒரு 10 பேரை கூட்டு அடிப்பார்ல, அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா வேற வழி இல்ல, இவங்க பேச்சை கேட்க வரமாட்டாங்க, காசு கொடுத்து வர வைக்க வேண்டியதா இருக்கு. ஆனா தான் யோசிப்பேன், இப்போ அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? இப்ப நான் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறேன், அதுக்கு ஆளே வரலன்னா நான் தகுதியான ஆள்ன்றதை எனக்கு காட்டுது. காசு கொடுத்து ஆள் வர வைக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படி யோசிப்பேன்ல, சரி நமக்கு பேச்சு திறமையை யூஸ் பண்ணி ஆட்களை வர வைக்க முடியல, ஸோ அந்த அளவுக்கு நம்ம பலவீனமா இருக்குன்றதான் எனக்கு புரியும். உள்ளுக்குள்ள எனக்கு இந்த தாட் கண்டிப்பா இருக்கும். அதான் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் இப்படி பெரிய பெரிய கூட்டத்தெல்லாம் பணத்தை பயங்கரமா செலவழிச்சு கூட்டும் போது எனக்கு அதான் தோணும். இதை கூட்டுறதால என்ன பெரிய சந்தோஷம்? அவங்களுக்கு பர்சனலா சந்தோஷம் எதுவும் கிடையாது. மக்களுக்கும் தெரியும், இன்னைக்கு நீங்களும் நானும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், காசு வாங்கிட்டு உட்கார்றவனுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும் நீங்க எப்படி கூட்டத்தை கூட்டுவீங்கன்னு. அப்ப பாருங்க, அப்போ என்ன பெரிய ரெஸ்பெக்ட் இருக்க போகுது? இப்ப இந்த பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க பிரம்மாண்டமா பணம் வச்சிருக்கீங்கன்றது மட்டும்தான் காட்டுது. இதுல பெருசா கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பட் அன்பார்ச்சுனேட்லி இங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் எல்லாருமே இதான் பண்றாங்க. மணி ட்ரிவன் இவங்க எல்லாருமே, பணம் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. இப்படி வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த மாநாடு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தல அப்படின்றது எப்படி பாக்குறீங்க? இல்ல மத்த மாநாடு நடத்துறாங்க, ஏதோ மாநில மாநாடு, அதாவது இளைஞரணி மாநாடு, அந்த மாநாடு இந்த மாநாடு நடத்திட்டு இப்போ வந்து ஃபுல்லா மாநில மாநாடு அப்படின்னு சொல்லி நடத்தியிருந்தாங்க. அந்த மாநாடுகள் ஏற்படுத்தி இம்பாக்ட் கூட இது ஏற்படுத்தல. ஏன்னா மாநாடுதான் நேருனா மாநாடு அப்படின்வாங்க. அந்த நேரு அவர்கள் கூட்டிய மாநாடு, அவரு முன்னணியில் ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாடே இப்படிதான் இருக்கு அப்படின்னா கிரவுண்ட்ல திமுகவுக்கு பெரிய இம்பாக்ட் இல்லையே, எப்படி பாக்குறது? தெரியல. இம்பாக்ட் ஏற்படுத்தலன்னா என்ன ஆங்கிள் சொல்றீங்க? மீடியால கவர் பண்றாங்க, ஏன்னா மீடியால கவர் பண்ணுவாங்க, என்ன சொன்னாலும் கவர் பண்ணிடுவாங்க, அது ஓகே. ஆனா இப்போ என்டிகே ஒரு மீட்டிங் போட்டாங்க, மாநாடு போட்டாங்க, நான் பேசு பொருளா இருந்துகிட்டே இருந்துச்சு, இவ்வளவு கூட்டம் வந்துச்சு, டிஸ்கஸ் பண்ணாங்க. சிலர் வந்து 2 லட்சம், சிலர் 3 லட்சம், இல்ல அவ்வளவு இல்லைன்னாங்க. ஏதோ ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு இல்ல அதுல. ஆனா இதுல இந்த டிஸ்கஷனுமே இல்லைன்ற. இப்ப அதான் இப்ப அந்த மாதிரியான விவாதங்களை நீங்க எதிர்பார்க்க கூடாது.
இவங்க வந்து பெரிய தத்துவ அரசியல் பேசக்கூடியவர்களோ மக்கள் அரசியல் பேசக்கூடியவர்களோ கிடையாது. ஸோ இவங்க கூட்டக்கூடிய கூட்டம் வந்து அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இப்போ ஒரு பெரிய கூட்டத்தையும் கூட்டி பெரிய ஒரு கருத்தையும் நீங்க பதிவு பண்றீங்கன்னா அந்த கருத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு, இந்த கூட்டத்துக்கும் வேல்யூ இருக்கு. நீங்க சொல்ற அந்த டெப்த் எல்லாம் அங்கிருந்து தான் வருது. ஆனா இவங்க கூட்டுற கூட்டம் அதெல்லாம் கிடையாது. எலெக்ஷன் கிட்ட வருது. எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ண பாக்குறாங்க, அவ்வளவுதான். நாங்க பெரிய அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம், அது ஒரு நரேட்டிவ். எங்க அலைன்ஸ்குள்ள பெரிய குழப்பங்கள்லாம் இல்ல, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு, அது ஒரு நரேட்டிவ். அதே மாதிரி உள்ளதுலேயே பெரிய கூட்டத்தை நாங்க கூட்டிட்டோம், அது ஒரு நரேட்டிவ். அவ்வளவுதான். இது சும்மா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டண்ட் தான். எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி உள்ளதுலேயே பெரிய கூட்டத்தை நாங்க கூட்டிட்டோம்னு காட்டணும், அவ்வளவுதான். அதுக்கு 10 லட்சம்னு ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்றாங்க, 10 லட்சம்ன்ற அந்த நம்பரை ப்ரொமோட் பண்றாங்க. அதை தாண்டி இந்த மாநாடு பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரியான சரக்குங்க உள்ள இருக்கணும். அதெல்லாம் இங்க நடக்காது. நீங்க வெறுமனே நீங்க முதல்ல பெரிய ஒரு பியூர் பாலிடிக்ஸை செய்யக்கூடிய பார்ட்டி கிடையாது. அங்க வந்தவங்களும் நீங்க பேசுற அரசியலை கேட்கறதுக்காக வந்த கூட்டம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி உணவு பணம் இதெல்லாம் கொடுக்கறதுனால நிறைய பேர் வராங்க. எல்லாரையும் தப்புன்னு சொல்ல வரல, பட் நிறைய பேர் மோஸ்ட்லி அப்படிதான் வராங்க. ஸோ அப்ப இது எப்படி பேசு பொருளா இருக்கும்? நீங்க சொல்லுங்க, இப்ப திமுகவோட இல்லாட்டி திமுகவோ அதிமுகவோ இந்த கட்சிகள் நடத்தின மாநாடு இதுக்கு முன்னாடி எது பெருசா பேசு பொருள் ஆயிருக்கு? இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன ஆங்கிள் எது பெருசா பேசு பொருள் ஆயிருக்கு? பெருசா அப்படிலாம் ஆகாது. இவங்களோட பர்பஸ் ரொம்ப லிமிட்டட். ஆனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாநாட்டுல சில வாக்குறுதிகள் நாங்க அறிவிக்க போறோம், இந்த மாநாட்டுல சில வாக்குறுதிகளை நாங்க முன்கூட்டியே அறிவிக்க போறோம் அப்படின்னாங்க. ஸோ அப்படி அறிவிச்சிருந்தா கூட அது சில பேசு பொருளை ஏற்படுத்தி இருக்கணும். ஸோ அப்ப எது என்ன பர்பஸ்? இதுல கூட்டத்தை காட்டுறது மட்டும்தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி உள்ளதுலேயே பெரிய கூட்டத்தை காட்டணும். ஒவ்வொரு கேம்லயும் பெர்செப்ஷன் கேம்லயும் நம்ம ஜெயிக்கணும். கூட்டணினா நமக்கு தான் உள்ளதே பெரிய கூட்டணி. பிரச்சனைகள் எல்லாம் டக் டக்குன்னு சால்வ் பண்றதுனா நம்ம தான் டக் டக்குன்னு சால்வ் பண்ணுவோம். தேமுதிக அங்க போனா அந்த கூட்டணிக்கு வேகம் கிடைக்கும். அப்ப பெர்செப்ஷன் கேம்ல தோத்துருவோம், ரைட்? அப்ப தேமுதிக தூக்கி உள்ள போட்டுருவோம். பெர்செப்ஷன் கேம்ல எதிரியை விட ஒரு ஸ்டெப் போய்கிட்டே இருக்கணும். எதிரி ஒரு சின்ன ஒரு மாநாடு போடுறாங்கன்னா நான் பெரிய ஒரு மாநாடு போட்டு காட்டுவேன். திமுக கிட்ட அதிகாரமும் இருக்கு, பணபலமும் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அதனால அவங்க சாலிடா அந்த வேலையை பண்றாங்க. அதை தாண்டி நீங்க வேற என்ன எதையுமே எதிர்பார்க்க முடியாது. இந்த மாநாட்டோட நோக்கம் என்னன்னா பெரிய ஒரு கூட்டத்தை காட்டணும், அவ்வளவுதான். கூட்டத்தை காட்டுறதுக்கான பர்பஸ் என்ன? ஒரு கூட்டத்தை திரட்டுறீங்கன்னா எதுக்காக திரட்டுறீங்கன்னா கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா கூட்டத்தை காட்டணுன்றதுக்காக கூட்டத்தை காட்டுறோம். இப்ப சங்கர் படத்துல வந்து பெருசா பிரம்மாண்டம் காட்டுவாங்கல்ல, இது ஏறக்குறைய அந்த மாதிரி தான். எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய பிரம்மாண்டம் காட்டுறோம், அவ்வளவுதான். நாங்க தாண்டா மாஸ் அப்படின்னு காட்டுறோம். அதை தாண்டி இந்த கூட்டம் பெரிய சாதனைகளை படைக்குமா, பெரிய ஒரு பேசு பொருளா மாறுமா, அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா, அதெல்லாம் டிபேட்டே கிடையாது. இதெல்லாம் அவங்க நோக்கமும் கிடையாது. அவங்கள பொறுத்தளவுல கூட்டத்தை காட்டணும், 10 லட்சம்ன்ற நம்பரை செட் பண்ணணும், அப்புறம் மீடியாக்காரங்களை விட்டு பேச வைக்கணும், அப்புறம் ஹைனாஸை விட்டு பேச வைக்கணும், மேட்டர் முடிஞ்சது, அவ்வளவுதான். இதை தாண்டி அவங்க பெரிய திட்டம்லாம் ஒண்ணும் இருக்காது அதுல. பார்க்கலாம், அதுதான் வெற்றி, அவ்வளவுதான். நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி.